CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இதுல தான் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியில் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டோட்டலாக 506 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் இதற்கான இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ், என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSCன்னு ஷார்ட்லா சொல்லுவோம். இதுல வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாம்க்கான இந்த 2024 இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான இந்த நோட்டிபிகேஷன்ல 506 வேகன்சில வந்து உங்களுக்கு BSFல வந்து 186 வேகன்சியும், CRPFல வந்து 120, CISFல 100, ITBPல 58, SSBல 42 சொல்லி 506 வேகன்சி. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல வந்து உங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். 1/8/2024 உங்களுக்கு இந்த வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/1999 இந்த டேட். அதுக்கப்புறம் இந்த டேட்ல இருந்து 1/8/2004 இந்த டேட்டுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. SC, ST, OBC, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் அந்த கைட்லைன்ஸ் படி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஜென்ரல் கேட்டகரியில், OBC கேட்டகரியில், EWSல இருக்கிறவங்க வந்து 200 ரூபாய் வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் இந்த ரெண்டு மோட்லேயும் வந்து ஏதோ ஒன்றில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். SC, ST ஆல் கேட்டகரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எந்தவித எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24/4/2024 அதாவது நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 14/5/2024. இந்த 14/5/2024 நீங்க எக்ஸாம்க்கான ஃபீஸும் வந்து பே பண்ணணும். கரெக்ஷன் டேட் பாத்தீங்கன்னா 15 மே 2024 இருந்து 21 மே 2024 வரை கரெக்ஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 4/8/2024 ஆகஸ்ட் மாசம் வந்து இதற்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கும் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லி 2 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும் 1/3. எக்ஸாம் மோட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப், MCQ டைப்ல இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம் டியூரேஷன் 2 hours நடக்கும். இதுல வந்து ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமி, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிராஃபி. ஸோ இதுல இருந்து தான் வந்து உங்களுக்கான அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 125 கொஸ்டின்ஸ் இருக்கும், 250 மார்க் இருக்கும் அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் இந்த இதுலதான் வந்து பேப்பர் 1 இருக்கும். அடுத்தது பேப்பர் 2 இதுல வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டைப் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி எஸ்ஏ இருக்கும். இதுல வந்து அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் இருக்கும். இந்த எஸ்ஏல வந்து 80 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலா 3 hours நடக்கும். காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து 120 மார்க். ஸோ டோட்டலா பேப்பர் 2ல வந்து 200 மார்க் 3 hours நடக்கும் அப்படிங்கிறது தான். பிசிக்கல் எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும் மேல் கேண்டிடேட்டா இருந்தா. ஃபீமேல இருந்தா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து 81ல இருந்து 86 சென்டிமீட்டர். பிசிக்கல் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் பாத்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர்ல இருக்கணும் மேலா இருந்தா. ஃபீமேல இருந்தா 157 சென்டிமீட்டர். செஸ்ட் வந்து 81ல இருந்து 86 சென்டிமீட்டர் மேலுக்கு. 100 மீட்டர் ரேஸ் வந்து 16 செகண்ட்ல மேல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல 18 செகண்ட்ல வந்து ஃபீமேல் கம்ப்ளீட் பண்ணணும். 800 மீட்டர் ரேஸ் வந்து 3.45 செகண்ட்ல மேல் கேண்டிடேட், 4.45 செகண்ட்ல ஃபீமேலு. ஸோ லாங் ஜம்ப் இருக்கு 3.5 மீட்டர், 3 மீட்டர் வந்து ஃபீமேலுக்கு. ஷார்ட் புட் இருக்கு 7.26 kgல வந்து 4.5 மீட்டர் வந்து மேல் வந்து அந்த ஷார்ட் புட் போடணும் அப்படிங்கறதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதற்கான ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து இதற்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். இதற்கான வெப்சைட் பாத்தீங்கன்னா www.upsconline.nic.in இதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் வந்து இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.